இந்த உலகத்தில் நாம் வாழும் காலத்தில் அநேக இடங்களில் வெட்கப்பட்டிருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் பல விஷயங்களை சந்திச்சு இருக்கிறோம். அது நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது, தலைகுனிவாகவும் இருக்குது. வெட்கப்படுறது ஒரு இல்லை அப்படின்னும் போது அது ஒரு வெட்கமாயிடுது. ஒரு பணம் இல்லாத போது நமக்கு நாமே வெட்கப்பட்டு போகிறோம். ஐயோ, நமக்கு காசு இல்லையே. சில இடங்களில் காசு இல்லைன்னா அவமானமும் வந்து சேருது. இந்த மாதிரி நாம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு காசு தேவைப்படுது. இந்த காசு இல்லைன்னா தான் நமக்கு வெட்கம், அவமானம், நிந்தை இப்படியெல்லாம் வந்து சேருது. இந்த காசை எப்படி சம்பாதிக்கிறது? நாம இந்த உலகத்தில் காசு சம்பாதிக்கும் வழி என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்குது என்றதை நம்ம அலசி ஆராயணும். இந்த காசு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா, கல்வி மூலமாக நம்ம காசு சம்பாதிக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயசில் போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கிறோம். அதன் மூலம் நாம் காசு சம்பாதிக்கிறோம். படித்து நல்ல வேலைக்கு வந்துட்டு அல்லது ஒரு தொழில் பண்ணி அந்த கல்வி அறிவை வச்சு முன்னுக்கு வந்து நாம் காசு சம்பாதிக்கிறோம். இப்படி பணமாகினது நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவது இல்லை, அவமானத்தை கொண்டு வருவது இல்லை. பணம் இல்லைன்னா தான் நமக்கு திகைப்பாயிரும். என்ன பண்ணுவோமோ, செலவுக்கு என்ன செய்வோமோ, ஒரு அர்ஜென்ட் ஆபத்து, ஒரு மருத்துவம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோமோன்ற ஒரு திகிலுக்குள்ளே போயிடும். நம்ம பைபிள் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படிதான் நம்ம பார்ப்போம். வாங்க. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எது வெட்கப்படுத்தாது? அவருடைய நம்பிக்கை. பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவி என்னங்க? அவருடைய அன்பா எதை கொடுத்தாரு நமக்கு? கர்த்தர் அன்பா மனிதனுக்கு கொடுத்தது கல்வி தான். இந்த உலகத்தில் அனைவரும், மனிதர்களாக பிறந்த அனைவருமே நாம் கல்வி கற்கிறோம். அதுதான் கல்வி அன்பாய் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். காட் கிஃப்ட் எதுனா இந்த கல்வி தான், எஜுகேஷன் தான். இதை நம்ம அடைய வேண்டிய பெற வேண்டிய வயசில் சரியாக நம்ம கல்வி பெற்று வளரும் போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கு. இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பைபிள் இந்த கல்வியை நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்குது, அன்பாக கொடுத்துருக்காரு. இந்த கல்வியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை, நிம்மதி வாழ்க்கையை, நாம் செழிப்பான வாழ்க்கையை கடந்து போக முடியும். பணம் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே பிரச்சனை தான், படிக்கலைன்னாலும் பிரச்சனை தான். அதனால் பைபிள் எந்த விஷயத்தையுமே நம்ம வாழற நாட்களில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தேவைகளை, எதை நமக்கு தேவையோ அதை வெளிப்படையாக சொல்லாது. இப்படித்தான் அது மறைமுகமாக பல இடங்களில் இந்த பைபிளில் சொல்லியிருக்கு. அதை தான் நம்ம அறிந்து ஆராய்ந்து அதன்படி நடக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு. இப்போ கல்வி கற்று நாம் உயரும் போது அதுக்கு தகுதியான வேலைகளை கிடைக்குது. அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்குது. அதுக்கு அந்த வேலைக்கேற்ற சம்பளமும் கிடைக்குது. நல்ல படிப்பு படித்தா நல்ல ஒரு வருமானத்தில் நம்ம இருக்கலாம். அந்த மாதிரி நாம் இந்த உலகத்தில் செழிப்பா, நிம்மதியா, பணப்பற்றாக்குறை இல்லாத, பேங்க் பேலன்ஸோட, சொந்த வீடோட இருக்கிறதுக்கு தான் இந்த கல்வியை கர்த்தர் அன்பாய் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த கல்வியை நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். காட் கிஃப்ட் எதுனா இந்த கல்வி தான். இந்த கல்வியை நம்ம பெற்றுக்கொண்டு நம்முடைய சந்ததியும் அந்த வழியில் கொண்டு போகணும். கல்வியின் வழி. இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்டிருக்காரு, சிலுவை பாடுகள் எல்லாமே இந்த கல்வியை மையமாக வச்சு தான் அதெல்லாம். அந்த சிலுவை பாடுகள் நமக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. சிலுவை பாடுகள் நம்முடைய வாழ்க்கை பாடத்தை எடுத்துரைக்குது. அந்த இடத்துல எல்லாமே இந்த கல்வியை தான் சொல்லுது. ஏன்னா நம்ம காலகாலமாக நம்ம கல்வியை தான் கற்றுக்கொண்டு வருகிறோம், இல்லை லேர்ன் பண்ணுறோம். நாம் படிக்கணும், நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், நம்ம பேர பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். இதில் கர்த்தர் அன்பாக கொடுத்துருக்கார்.
இந்த கல்வி. அதை நம்ம சரியான நேரத்தை சரியாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. அறிவையும் ஞானத்தையும், இந்த கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தையும், பிரெயின் மூளை, மண்டைக்குள்ள இருக்கிற மூளைக்கு அந்த பவர் இருக்குது. பிரெயினுக்கு இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டிய சக்தியை இந்த அறிவுக்கு கொடுத்துருக்காரு. மூளை என்ற ஒரு பொருள், திங்ஸ், அதுக்கு கொடுத்துருக்காரு, உறுப்புக்கு கொடுத்துருக்காரு கர்த்தர். இந்த கல்வி அறிவை நாம் பெற்றுக்கொண்டு சரியான சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றது இறை நோக்கம். அதுக்காகவே கொடுக்கப்பட்டது இந்த கல்வி. அதை நாம் அவசியப்படுத்தாத அந்த ஒரே நோக்கத்திலே நாம் செயல்படும் போது என்ன, கல்வியை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஒரு அது ஒரு மெமரி பவரோட அந்த சப்ஜெக்டுகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்டுகள் எல்லாம் புரிந்து கொண்டு அது கீழ்ப்படிதலோடு நாம் பெற்றுக்கொண்டு அதுக்கு நாம் சரியாக நம்ம அதை கையாளும் போது வாழ்க்கையில் வெற்றி. பணம் தான் இந்த உலகத்தில் தேவைப்படுது. ஒரு வேலை செய்யணும்னா பணம் தான் தேவைப்படுது. ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகணுன்னாவே பணம். இப்போ வெறுங்காலில் கூட நடந்துட முடியாது. ஒரு செருப்பு வாங்குறதுக்கு கூட பணம் தேவை. ஏன்னா வெறுங்காலில் இந்த காலத்தில் வெறுங்காலில் நடந்தோம்னா கல் குத்தம், முள்ளு குத்தம், ஆணி குத்தம், ஏன்னா குண்டூசி குத்தம், இப்படியெல்லாம் இருக்குது. இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நாம் வாழணும்னா பணம் தேவை. அந்த பணத்தை தேடுவதற்கு தான் கல்வியை கிஃப்டாக கொடுத்துருக்காரு இயேசு கிறிஸ்து. அந்த கல்வி நம்ம ஒழுங்காக சிறப்பாக அதற்குண்டான அதிலேயே நம்ம நாட்டத்தை செலுத்தி, அறிவை செலுத்தி, நேரத்தை கொடுத்து நாம் அந்த கல்வியை பெறும்போது ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ சந்தேகமில்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.